சிலுவையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு காரியம் பாடுபடுதல். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் ஆண்டவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது. இத்தனை பாடுகளை இயேசு சிலுவையில ஏற்றுக்கொண்டாலும் ஒரு பக்கம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு இந்த சிலுவையின் பாடுகளின் நிமித்தம் வந்த அவமானத்தை எண்ணாமல், இந்த சிலுவையின் பாடுகளின் நிமித்தம் வந்த கடினமான கஷ்டங்களை அவர் அவமானமாக நிந்தையாக எண்ணாமல் அவர் சிலுவையை சகித்தார். ஒரு பக்கம் ஆண்டவருக்கு பாடு, ஒரு பக்கம் அவமானம். ஆனால் இன்னொரு பக்கத்திலே இயேசு கிறிஸ்து அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். பாடுபடுவதை இயேசு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். காரணம் என்ன? பிதாவினுடைய சித்தத்தை நாம் செய்து முடிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில ஒரு குற்றமும் செய்யாமல், ஒரு அநியாயமும் செய்யாமல் நீங்கள் துன்பங்களை சந்திப்பீர்களானால், துன்பத்தை சகித்து கொண்டிருப்பீர்களானால், அவமானங்களை சந்திக்க நேரிடுகிறது என்றால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, நீங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறீர்கள். ஆண்டவருடைய பாடு மரணத்தின் நிமித்தம் அநேகர் மகிமைக்குள்ளே பிரவேசிக்க போகிறார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய பாடு நிமித்தம் அநேகர் இரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் விடுதலையையும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள போகிறார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளின் நிமித்தம் அநேகர் மனம் திரும்ப போகிறார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளின் நிமித்தம் ஒரு பாவி மனம் திரும்புகிறது நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாக போகிறது. அதை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். அது தனக்கு முன்பாக இருப்பதை இயேசு கிறிஸ்து நினைவு கூர்ந்தார். நான் பாடுபடுறேன், நான் ரத்தம் சிந்துகிறேன், நான் வேதனைகளை சந்திக்கிறேன், ஆனால் இவையெல்லாம் அநேகரை இரட்சிப்புக்குள் கொண்டு வர போகிறது. அநேகருக்குள் பாவ மன்னிப்பை கொண்டு வரப்போகிறது. பரலோகத்திலே பிதாவாகிய தேவன் சந்தோஷப்பட போகிறார் என்கின்ற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகளை அவமானமாக எண்ணாமல் சகித்து, ஒரு நாள் வரும் தேவனுடைய சிங்காசனத்தினுடைய வலது பரிசத்திலே வீற்றிருப்பேன் என்கின்ற சந்தோஷத்தின் பொருட்டு ஆண்டவர் சகித்து கொண்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் பாடுபடவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. என் நிமித்தம் உங்களை பலவிதமான நிந்தைகளுக்கு துன்பப்படுத்துவார்களானால் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து மகிழுங்கள், பரலோகத்திலே உங்களுடைய பலன் மிகுதியாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பாடுகளை கண்டு, நிந்தைகளை கண்டு, அவமானங்களை கண்டு அதை அவமானமாக எண்ணாமல் அதை சகித்து கொள்ளுங்கள், அதை சந்தோஷமாக நினைத்து கொள்ளுங்கள். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று நினைத்து கொள்ளுங்கள். இப்பொழுது இருக்கிற இந்த பாடுகள் புறம்பான மனுஷனை அழித்து உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் புதிதாக்குகிறது. என்னுடைய சுபாவத்தை மாற்றுகிறது, எனக்குள்ளே தெய்வீக சுபாவங்களை உண்டாக்குகிறது என்று எண்ணி மகிழ்ந்து களி கூறுங்கள். இயேசு கிறிஸ்து தனக்கு முன்பாக இருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை அவமானமாக எண்ணாமல்
அதை சகித்து கொண்டார். காரணம் என்ன? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலே சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருக்கிறது. சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்று, சிலுவையின் பாடுகளை, உன் வாழ்க்கையில் வருகிற பாடுகளை அவமானமாக எண்ணாமல் அதை சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாடுகளை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாமல் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். வெற்றி சிறப்பீர்கள், ஜெயம் பெறுவீர்கள். அதை நிமித்தம் நீங்கள் ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, அநேகரை ரட்சிப்புகளை நடத்துவதற்கு, அநேகர் மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கப்படுவதற்கு அது உதவியாய் இருக்கும். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே உம்மை போல உமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை அவமானமாக எண்ணாமல் அதை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஜெயம் எடுத்தது போல நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் கொள்ளவர்களாய் வாழ ஆண்டவரே எங்களுக்கு உண்டாயிருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தின் பொருட்டு, எங்களுக்கு உண்டாயிருக்கக்கூடிய பரலோகத்தில் உண்டாயிருக்கக்கூடிய மகிமையின் பொருட்டு நாங்கள் அதை சந்தோஷமாக எண்ணவும் அதை ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு ஆண்டவர் கிருபை தந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.